நீங்க தான் லட்சுமி நாராயணனா? ஆமா. உங்களை அரெஸ்ட் பண்றோம். எதுக்கு? இந்த கம்பெனில நீங்க 10 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்கிறதா கேஸ் கொடுத்திருக்காங்க. நானா? நான் 10 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணேனா? நீ தான் பண்ணிருக்க. யசோதா ஹாஸ்பிட்டலுக்கு நீ கட்டின பில்ஸ் லட்சுமி நாராயணா. இங்க பாரு, அது என் பர்சனலுக்காக செலவு செய்யல. அதுல பிரச்சனை பண்ண. இந்த வெட்டி நியாயம் எல்லாம் வேணாம். இதே ஃபேக்டரியில ஒரு நாள் என்ன விலங்கு மாட்டி வெளியே அனுப்புனல்ல, அதே தான் நான் இப்ப பண்ண போறேன். 10 லட்சம் ரூபாயை எண்ணி வச்சுட்டு இங்க இருந்து வெளியே போ, இல்லன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த கடை போட்டீங்கன்னா அவனுக்கு சேரும். தம்பி, என்ன? போலீஸ் வந்திருக்காங்க. நான் திருடன்னு சொல்றாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணல. எஜமானுக்கு தெரியாம எடுத்து செலவு பண்ணா திருடன் தான் சொல்லுவாங்க. அது இல்ல தம்பி, அது என் பர்சனலுக்காக செலவு செய்யல. என் சம்பளத்தை தவிர நான் எதையும் தொட்டதில்ல. நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுங்கிறதுனால செலவு பண்ணடா. அதுவும் இல்லாம அது நம்ம சொந்தக்கார பொண்ணுடா. அண்ணாந்தீங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்களா? உதவி பண்ணுங்கடா சார். இவங்களை எதுக்கு சார் கேக்குறீங்க? உங்க கை கும்பிடுற கையில சார், எல்லாருக்கும் கொடுக்கிற கை. வாங்க சார் போலாம். வாங்க சார். போடுங்கடா, எல்லாரும் போடுங்கடா, போடுங்கடா. எங்க லட்சுமி சாரி அரெஸ்ட் பண்றீங்களா? இந்த மாதிரி நேரத்துல தான்டா நம்மள மாதிரி தொழிலாளிகளோட ஒத்துமையை காட்டணும். போடுங்கடா. போடுங்க. இந்த பணம் பத்தலன்னா எங்க சம்பள பணத்துல இருந்து கட் பண்ணிக்க. அதை விட்டுட்டு லட்சுமி சார் கையில விளங்க மாட்டேன்னு நினைச்சா இங்க வந்திருக்கிறவன் ஒருத்த உடம்புலையும் கை இருக்காது. ஜாக்கிரதை. என்ன சார் இது? சார், உங்களுக்கு வேண்டியவங்க வேணா உங்களை கை விட்டுருக்கலாம். ஆனா இந்த வேலைக்காரங்க எப்போ உங்க கூடவே இருப்பேன் சார்.